Yakult உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. தினமும் Yakult குடிக்கவும். Hello and welcome to Behindwoods Wheels. இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் கார் ஓட்டுறதுக்கு வந்திருக்கோம். டெஸ்ட் டிரைவ் பண்ணி இதையும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. This is the Hyundai i20 N-Line. புது வேரியண்ட் i20ல எக்ஸிஸ்டிங் கார், ஸ்போர்ட்டி, யூத்ஃபுல், எக்ஸைட்டிங் டு லுக் அட், நிறைய டிசைன் ஃபீச்சர்ஸ் which are extremely popular. அதில் இது ஒரு புது வேரியண்ட். இதை வந்து டீட்டெயில்டாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் விலாவாரியாக பார்க்கலாம். Let's see what it has to offer. So Hyundai N-Line, i20 N-Line is the new variant. இதில் என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் you have to look at Hyundai's motorsports history, அதோட background. Hyundai is big into motorsports, World Rally Championship and other races they participate in, and they have championship winners in some categories. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு N division ஒன்று வச்சுருக்காங்க Hyundaiல. They make performance cars, true performance cars. This of course is the i20 with the same 1 liter petrol engine that is already there in the market, but it has been tuned, it has been tweaked slightly. கொஞ்சம் changes பண்ணியிருக்காங்க. Of course design changesum பண்ணியிருக்காங்க. It is meant to give you the experience of a sports car in the form of a hot hatch. ஹாட் ஹேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் கார்லேயே இதிலே உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறோம். அஃப்கோர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் விச் ஹேஸ் அ சர்டன் இம்பேக்ட், டிசைன் இம்பேக்ட். பார்த்தாலே ஒரு அப்பீலிங்காக இருக்குது. அது வந்து இந்த செக்கர்ட் ஃப்ளாக் கிரில் டிசைன். செக்கர்ட் ஃப்ளாக் உங்களுக்குலாம் தெரியும், ரேஸ் எண்ட் ஆஃப் த ரேஸ் வின்னருக்கு செக்கர்ட் ஃப்ளாக் வீவ் பண்ணுவாங்க. அந்த செக்கர்ட் ஃப்ளாக் டிசைன் இஸ் அ ஐகானிக் டிசைன் meant to remind anybody who looks at it about racing and motorsports. So N-Line அதிலிருந்து வந்திருக்கு. இன்னும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. i20 N-Line இந்த ட்ரிம் வேரியண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது 1 liter turbocharged GDI இன்ஜின், டைரக்ட் இன்ஜெக்ஷன் இன்ஜின். இந்த இன்ஜின் ஏற்கனவே நம்ம வந்து வென்யூவில் பார்த்துருக்கோம். இட் இஸ் நாட் என்டையர்லி நியூ. பவர் அவுட்புட் 120 PS and 172 Nm of torque. பீக் டார்க் வந்து 1500 RPMலேருந்தே அவைலபிள். ஸோ நல்ல லோ அண்ட் டார்க் இருக்குது. இது 998cc 3 cylinder இன்ஜின். இந்த இன்ஜின் பெப்பி, குவிக், ஆக்சலரேஷன் 0 to 100 9.9 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஜின் ஏற்கனவே வென்யூலையும் நம்ம பார்த்துருக்கோம், அதே லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் இது வந்து இந்த காருக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குது. என்ன தான் வந்து 3 cylinder இருந்தாலும் இட் இஸ் குவைட் ரிஃபைன்ட். நல்ல ஒரு குவிக் ஆஃப் த பிளாக் ஆக்சலரேஷன். இது இன்னும் ஆன் த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நம்ம. பட் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சுட்டு தே ஆர் ஏபிள் டு ஆஃபர் அ ஸ்போர்ட்டி டிரைவ். இன்னொரு சேஞ்ச் இதில் என்னென்னா, கியர் பாக்ஸ், 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 7 DCT dual clutch transmission, 7 speed, Hyundaiயோட own 7 speed dual clutch transmission, and the other transmission option இதில் வந்து IMT Santroல பார்த்துருக்கோம். இந்த IMT transmission intelligent manual transmission னு சொல்லுவாங்க. both these are effectively automatics. intelligent manual transmissionல of course உங்களுக்கு clutch கிடையாது, ஆனால் உங்களுக்கு gear shift experience கொடுக்குற மாதிரி they have a stick which you can shift like a manual gearbox. Both these transmissions also offer the option of steering mounted paddle shifts. அதுவும் நம்ம பார்ப்போம். Again giving you the perception, ஒரு ஸ்போர்ட்டி கார் ஓட்டுறோம், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கார் ஓட்டுறோங்கிற ஒரு பெர்செப்ஷன் கொண்டு வரதுக்காக. அது ஆன் ரோட் how does it feel அப்படிங்கிறது நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். i20யோட N டிவிஷன் கார்ஸுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து N-Line வேரியண்ட். அப்படின்னா உங்களுக்கு அந்த N-Line டிவிஷனோட இன்ஃப்ளூயன்சஸ், மோட்டர் ஸ்போர்ட்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ், அதிலிருந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் காரோட ஒரு வேரியண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட
advantage என்னன்னா உங்களுக்கு it gives you that feeling of driving a sports car, at least visually and to some extent in the under the bonnet. உங்களுக்கு Skoda Octavia RS இருந்திருக்கு முன்னாடி, இதே மாதிரி hatchback segmentல கூட சில performance hatchbacks இருந்திருக்கு, Baleno RS for example. ஆனால் இதெல்லாம் வந்து RSன்னு ஒரு டேக் பேட்ஜ் கொடுத்தாங்களே வழி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் வாஸ் நாட் ஆஸ் ஸ்போர்ட்டி, தி எஃபெக்ட் வாஸ் நாட் ஆஸ் கிரேட். அந்த ஒரு எக்ஸிலரேஷன் ஆஃப் டிரைவிங் அ ஸ்போர்ட்ஸ் கார் அட்லீஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக் அது இல்லை. யூரோப்பில் பர்ஃபார்மன்ஸ் ஹேட்ச்பேக்ங்கிற செக்மெண்ட் இஸ் அ ஃபேர்லி லார்ஜ் செக்மெண்ட். இந்தியாவில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. Baleno RS was not so successful because அது வந்து உங்களுக்கு அந்த சேம் லெவல் ஆஃப் டிஃபரன்சியேஷன் கொண்டு வரல பிட்வீன் தி ரெகுலர் Baleno and the Baleno RS. விஷுவல் டிஃபரன்சியேஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அவ்வளோ பிக்கப் ஆகல சேல்ஸில். திஸ் கார் Hyundai is hoping will make a difference and அதுக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஷன், ஸ்டியரிங், ஹேண்ட்லிங் இதிலெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தான் இன்ஜின் அவுட்புட் வந்து இஸ் சேம் அப்படின்னு சொன்னாலும். ஸோ will this pick up sales? Will this show a big change for Hyundai? Will this begin the performance hot hatch segment in a bigger manner? ரெகுலர் i20க்கும் i20 N-லைனுக்கும் என்ன வித்தியாசங்கள், எக்ஸ்டீரியர் டிசைன் டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் N-லைன் லோகோ உங்களுக்கு this identifying this as a special variant of the i20, and in the dual tone bumper with the red inserts. Red is a very motorsports related colorனு சொல்றச்சே உங்களுக்கு இந்த ப்ளூ, டார்க் ப்ளூ, இந்த ஸ்பெஷல் கலர் மெட்டாலிக் ட்ரீட்மெண்ட் இதுக்கு இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. பட் the original Hyundai Motorsports signature color is a sky blue. That will only be offered with their N cars, N division true real performance cars. இது வந்து ஒரு trim variant தான். Of course அதுலேயுமே அவங்க நிறைய வித்தியாசங்கள் கொண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க, performance tweaks included. அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடில் they have a special 16-inch alloy wheel identifying it as an N-line wheel. And அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு red brake calipers, again very sporty, youthful, meant to indicate its performance focus. More N-line badging இந்த சைடில் இன்னொரு இடத்துல, and அதே மாதிரி இந்த side sill இந்த red inserts also giving it a very clear sporty profile, side profile. At the rear they have what is called in the side wings அப்படின்னு சொல்கிறாங்க, and ஒரு rear spoiler, இந்த dual tip tailpipes, again a very performance car indicator. இதெல்லாம் யூஷுவலாக வந்து நம்ம சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ், ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் நோட்டுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அகெயின் டு கிவ் இட் ஸ்போர்ட்டியர் ப்ரொஃபைல். ஓவரால் இதுதான் எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ். கேபின் டிசைன் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதில் சேஞ்சஸ் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆஃபரிங் ஸ்மால் சேஞ்சஸ் தட் கொஞ்சம் ஸ்போர்ட்டியர், கொஞ்சம் மோட்டர் ஸ்போர்ட் கனெக்ஷன், கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கனெக்ஷன். இந்த ரெட் இன்சர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏசி வெண்ட் ஹேண்டில்ஸ்க்கு. டோர் பேனல்ஸில் அதே மாதிரி ரெட் இன்சர்ட்ஸ் இருக்குது. தி ஸ்டியரிங் வீல் இட் செல்ஃப் இஸ் லெதர் ஸ்டிச்ட் ஸ்டியரிங் வீல். i20யோட ஸ்டியரிங் வீல் தான் leather stitched and red thread கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அகெயின் வெரி சிமிலர் டு பர்ஃபார்மன்ஸ் கார் sedans and cars that we have seen. One big change அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் they've given steering mounted paddles. Steering mounted paddles வந்து originally inspired by F1 Formula 1 ரேசிங்லேருந்து வந்த ஒரு ஃபீச்சர். இதில் என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கில் இருந்தாலும் நீங்கள் மேனுவல் கியர் செலெக்ஷன் பண்ண முடியும், சிம்பிள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேடல்ஸ் வச்சு. அது தவிர மெட்டல் பேடல்ஸ், அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஐடென்டிட்டி, ஒரு சிக்னேச்சர் கிளாசிக் எலிமெண்ட் ஃபீச்சர் இன் ஸ்போர்ட்ஸ் கார்ஸ், மெட்டல் பேடல்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு கியர் நாப்லேயும் என் லைனோட என் லோகோ போட்டிருக்காங்க. அது தவிர ஒரு ரெட் ஆக்சென்ட், artificial leather and red stitching, contrast stitching. All these meant to again make you feel like you are sitting inside a sports car. Performance பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். In the meantime இதில் infotainment system standard i20 infotainment system தான். ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம்
அடிஷ்னல் 5 கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் கொண்டிருக்காங்க. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸோட ஒரு டெமோ ஒன்று பண்ணலாம் நம்ம திரும்ப போயிட்டு. when we are standing still we'll do a demo and show you. அதில் வாய்ஸ் கமாண்ட்ஸ் அடிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தது பார்ப்போம். இந்த i20 N-line வந்து ஒரு சிம்பிள் டிசைன் சேஞ்ச் மட்டும் இல்லை, பவர் ட்ரெயினில் வந்து என்ன தான் வந்து அதே பவர் ட்ரெயினாக இருந்தாலும் மைல்ட் டியூனிங் டிஃப்ரென்சஸ் டு தி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட் மோட் இருக்குது இதில், ரெகுலர் ட்ரைவ் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோடில் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஒரு குவிக்கர் த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், இன்ஜின் ரேஷியோஸ் ஆர் டைட்டர். முக்கியமாக வந்து சேஞ்சஸ் have also been done. இதில் வந்து சஸ்பென்ஷனும் ஹேண்ட்லிங், ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் has been firmed up. ஓவரால் ரைட் இஸ் ஃபர்மர், டைட்டர். ஆனால் வந்து அதுக்காக ரொம்ப ஹார்ஷாகவும் இல்லை. நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்ஸுக்கு வந்து ரைட் இஸ் அ ப்ராப்ளம் பிகாஸ் எஸ்பெஷலி அட் த ரியர் ரொம்ப ஃபர்மாக வச்சு ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருந்தால் சிட்டி கண்டிஷன்ஸ், பேட் ரோட் கண்டிஷன்ஸில் அது வந்து சஸ்பென்ஷன் can be quite harsh. ரொம்ப ரிஜிடாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். இதில் they have tightened the suspension a bit. It is a little firmer, more sportier, but at the same time இப்போ இங்கே இந்த ஹைவேக்கு வர வழியில் நிறைய மோசமான ரோடில் இல்லாமல் ஓட்டணும். It is not difficult, it's not uncomfortable inside the car. இதை தவிர சஸ்பென்ஷனை தவிர உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் சேஞ்சஸில் முக்கியமான சேஞ்ச் வந்து ஸ்டியரிங் ஆன் சென்டர் ஃபீல். இன்னும் கொஞ்சம் வெயிட், ஸ்லைட்லி மோர் ஆன் சென்டர் ஃபீல் அது கொண்டு வந்திருக்காங்க. அது முக்கியமாக எப்போ அந்த ஒரு சேஞ்ச் நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட் when you're taking corners and when you're taking turns at high speeds அப்போ தெரியுது. and அது it's an important factor, especially given the higher speeds at which we can travel. இப்போல்லாம் ஹைவேல வந்து உங்களுக்கு ஸ்பீட்ஸ் ஆர் இன்க்ரீசிங், பீப்புள் ஆர் டிரைவிங் அட் ஹையர் ஸ்பீட்ஸ் அண்ட் அந்த டயத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாக இதோட இம்பேக்ட், இதோட பெனிஃபிட் தெரியும். சொன்ன மாதிரி நம்ம ஹை ஸ்பீட் டைனமிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், கார்னர்ஸ், டர்ன்ஸ் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறது, அதுக்கு ஆன் சென்டர் ஃபீல் ஸ்டியரிங்கில் ரொம்ப முக்கியம். ரெகுலர் i20யோட ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும். முன்னாடியே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம், நீங்களும் ஓட்டி பார்த்துருக்கலாம். இதில் ஆனால் ஆன் சென்டர் ஃபீல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டியரிங் வீலில் ஃபார் பெட்டர் கார்னரிங் எபிலிட்டிஸ், மோர் கான்ஃபிடென்ட் டர்ன்ஸ், மச் பெட்டர் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஒரு ஸ்டியரிங் ஃபீலே வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டர், கிளீனர், நைசர். ஸோ ஒரு குவிக் ரீகேப், Hyundai i20 N-line இது வந்து எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் பார்த்தோம் டு ஐடென்டிஃபை திஸ் as a special sporty performance car between the regular i20 இந்த ரெட் accents. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரிம். IMT இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு கியர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. இது வென்யூலையும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் வந்து உங்களுக்கு லைக் அ ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கிளச் ஃப்ரீ. ஆனால் உங்களுக்கு ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ரெஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் பி ஆக்சுவலி ஷிஃப்டிங் கியர்ஸ் பட் யூ வில் நாட் பி யூஸிங் த கிளச். அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கலரும் பார்க்குறீங்க, இட்ஸ் ஒயிட் அண்ட் டியூவல் டோன், ஒயிட் அண்ட் ரெட் ஆக்சென்ட்ஸ் காம்பினேஷன். இதை தவிர இன்னொரு 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் சூஸ் பண்ணலாம். எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி அதர் ஃபீச்சர்ஸ் தட் யூ கெட், தே ஹேவ் 3 ட்ரிம் லெவல்ஸ் வித்தின் திஸ். N6, N8 அப்படின்னு 2 பேஸ் ட்ரிம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த N6 இஸ் தி லோவர் ட்ரிம், N8 DCT, IMT 2 ஆப்ஷனும் இருக்குது. அதில் ப்ரைஸஸ் ரேஞ்ச் ஃப்ரம்
just under 10 lakhs to just under 12 lakh. நிறைய feature rich interior cabin features நிறைய கொடுத்துருக்காங்க. cabin features N6 N8 trim ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் minor variations இருக்கும். N8 trim is the higher trim, so அதில் வந்து உங்களுக்கு 1 or 2 extra features, especially safety, for example side curtain airbags வந்து உங்களுக்கு N8ல கிடைக்கும். N6ல front driver and passenger airbags. அது தவிர other safety features are available across. cabin featuresல Bose entertainment system, music system, touchscreen and infotainment system, artificial leather seats, racing style embroidery. So அது தவிர some of the other features that are there in the standard i20 எல்லாம் இங்கேயும் available. Again recapல வந்து உங்களுக்கு performance பற்றி பேசலாம். Under this bonnet is the 1 liter turbo GDI engine. இந்த engine மட்டும்தான் option N-lineல. It's a turbocharged petrol engine. அது வந்து 120 PS output and it is pretty peppy, quick, accelerating, decent character. 3-cylinder ஓட கேரக்டரே வரல. very minor places where refinement is a little vibration இருக்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் 3-cylinder character வந்து very few places you can feel it. Overall it does not feel like a 3-cylinder. நல்ல ஒரு quick accelerating highwayல ஓடினப்ப கூட நீங்க பாத்தீங்க there is enough low end torque and also mid range. Changes to suspension, front suspension, changes to the steering feel. The suspension is a little firmer இப்போ and steeringல வந்து நல்ல ஒரு on center feel இருக்கு. corneringல தெரியுது, especially when you take turns at high speeds. So overall very decent package. இப்போ உங்களுக்கு comparisons இதுக்கும் ஒரு entry level sedan, mid range sedan or a compact sedan, these are the competitors for this car. Other cars that have tried similar performance variants, Baleno RS சொன்னேன் உங்களுக்கு, அதே மாதிரி Fiat Punto Abarth ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. all of these tried but not enough under the skin அப்படின்னு சொல்லி தான் வந்து it did not do well அப்படின்னு there's the general perception. Let's see how this does in the market. but in the pricesல நிறைய features கிடைக்கிறது உங்களுக்கு. so in my personal opinion ஒரு compact hatch, hot hatch with all the features loaded, including 59 connected car features, that is a pretty good package to consider. நம்ம Hyundai i20 N-lineல டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். One of the features that I thought I should give you a demo is the new connected car features. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 5 அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வெரி சிம்பிள் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர்ஸ். இது ப்ளூ லிங்க்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி காருக்கும் உங்களுக்கும் யூ கேன் ரிமோட்லி ஸ்டார்ட் தி இன்ஜின். ஏசி ரிமோட்டாக வெயில் நாள் அன்னைக்கு ரொம்ப கார் ஹாட்டாக இருக்கும், முன்னாடியே ஏசி ஸ்டார்ட் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னா யூ கேன் டூ தட். ஒன் ஆஃப் தி வாய்ஸ் கமாண்ட் ஃபீச்சர்ஸ் இஸ் யூஸ்ட் சிம்பிளி லைக் புல்லிங் அப் த வாய்ஸ் கமாண்ட் பட்டன். இதை அமைக்கிட்டு கேன் யூ open the sunroof. So in the simple voice command adliye you can get to do a few of these things. Close the sunroof. Connected car features la இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு voice command option. நீங்க ஒரு டோல் பிளாசா கிட்ட வரீங்க, டோல் கட்டணும் இல்ல வேற ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா you all simply have to pull up the voice command button, open the driver's side window அப்படின்னு சொன்னீங்கன்னா it automatically opens the window. You don't have to use your hands for anything else. Simple convenience. யாக்குல்ட் உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க உதவுகிறது. தினமும் யாக்குல்ட் குடிக்கவும்.